எதிர் வெளியீடு வழங்கும் அருணா சிற்றரசு அவர்களின் அருகன் சிறுகதை தொகுப்புக்காக கவிஞர் கதிர்பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எழுத்தாளர் அருணா சிற்றரசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தொகுப்பை பெற்றுக்கொள்ள கார்த்திகை பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எதிர் வெளியீடு வழங்கும் அருகன் சிறுகதை தொகுப்பு கதிர்பாரதி அவர்கள் வெளியிட எழுத்தாளர் கார்த்திகை பாண்டியன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக கவிஞர் கதிர்பாரதி அவர்கள் அவருடைய கவிதைகள் ஆழமும் அதனுடைய உவமைகள் தரும் படிமங்களும் மிகச் சிறப்பானவை. அனந்தியின் பொருட்டு தட்டான்கள் தாழ பறக்கின்றன என்ற தொகுப்பு, அதில் ஒரு கிணறு கவிதை வரும். எனக்கு ரொம்ப மிகவும் அவர்கிட்டயே அதிகமான முறை நான் பேசியிருக்கிறேன். மெசியாவின் மச்சங்கள், அதுவும் அது மாதிரி தான். அவ்வளவு ஒரு கவிதை தொகுப்பு அத்தனையுமே மிக செறிவானவை. அவரை அருகன் சிறுகதை தொகுப்பு பற்றி பேச அழைக்கிறேன். நன்றி. மிக அருமையான உரை. ஒரு முதல் சிறுகதை தொகுப்புக்கு இவ்வாறு ஒரு நீண்ட ஒரு நெகிழ்ந்த கூராய்வு செய்யப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு உரை அமைவது மிகவும் அருணா சிற்றரசுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நல்ல தொகுப்பு இல்லை, அதை அறிமுகப்படுத்துவதும் அவ்வளவு நல்ல உரை நிகழ்த்தியதும் முக்கியமான விஷயம் என்று கருதுகிறேன். ஊடகவியலாளர், பத்திரிகையில் பெரும் பொறுப்புகளை வகித்தவர், ஊடகத்திலும் தனி முத்திரையை பதிக்கிறவர், கவிஞர். அவருக்கு கதிர்பாரதி அவர்களின் உரைக்கு நன்றி. அடுத்ததாக அருணா சிற்றரசு அவருடைய அருகன் கதை அவ்வளவு பிடித்தது என்று நான் அப்போதே அவரை கூப்பிட்டு அப்போதே பாராட்டி இருக்கிறேன். இதில் நானும் ஒரு சிறிய பங்கை எடுத்துக்கொள்கிறேன். ஒரு ஆங்கிலத்தில் அவருடைய புலமையும் திறமை வாய்ந்தது. தனியாக ஒரு யூடியூப் சேனல் எல்லாம் கூட நடத்துகிறார். அவருடைய ஆசிரியர் துறையிலும் புலமை மிகுந்து காணப்படும் அவர் ஒரு தமிழில் இவ்வளவு நல்ல சிறுகதைகளை முதல் தொகுப்பாக கொண்டு வந்து அதற்கு நல்ல பாராட்டுகளையும் பெற்றுவது வரவேற்புக்குரியது. அவரை ஏற்புரை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் கூறி ஆரம்பிக்கிற இடத்துல காலச்சூழல் நமக்கு இப்போ இல்லை, இருந்தாலும் நான் நன்றின்னே ஆரம்பிச்சிடுறேன். இவ்வளோ நேரம் இப்போ இந்த அவையில் காத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் வாசகர்களுக்கும் முதல்ல நன்றி கொள்கிறேன். சவிதாவுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நமக்கு இது ஒரு ஈவெண்ட்டுன்னு பார்க்குறோம். அவங்க இப்போ ஒரு 4 புக்ஸை ரொம்ப பொறுமையாக இந்த இடத்துல இருந்து அதை நடத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுமை வேணும். அந்த மிகப்பெரிய பணிவுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது, என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பை இவ்வளவு கூர்மையாக ஆய்ந்து இதை வாசகர்களிடையே கொண்டு போவதற்கான ஒரு சிறந்த அறிமுகத்தை கொடுத்த கவிஞர் கதிர்பாரதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது, ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன், இன்னும் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. எப்பொழுதுமே இந்த பாலியல் அப்படிங்கிறத ஒரு பெண் கை வச்சாலே சமூகம் அதை ரொம்ப அக்ரெசிவாக தான் பார்ப்பாங்க. இது ஒரு ஆண் எழுத்தாளர் எழுதியிருந்தால் அதை எப்படி அணுகிறாங்கன்னு தெரியல. பட் சொல்லியிருந்த கதிர்பாரதி அவர்கள் வெளிப்படுத்தி இருந்த மாதிரி அதை மட்டும் சரமாக வைத்து தொடுக்கப்பட்ட கதைகள் இல்லை. அவருடைய மனதில் அது தங்கிவிட்டது. கதைகளினுடைய களங்கள், கதைகளினுடைய விரிவு வேறு வேறு கோணத்தில் இருந்தாலும் நம்ம மனசில் எது ஆழமாக அட்ராக்ட் பண்ணிடும்னா இந்த விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணிடும். இதை நான் ஒரு கமர்ஷியலாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 20 கதைகளுக்கு மேலே நான் இணையத்தில் எழுதியிருந்தாலும் 10 கதைகளை மட்டும்தான் இந்த தொகுப்பில் நான் கொண்டு வந்தேன். இந்த தொகுப்புமே என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஐ ட்ரைடு திஸ். ஏன்னா புத்தகம் போடுறதுனா என்ன, முகநூலை திறந்துட்டாலே எல்லாருமே என்ன பண்ணிடுவோன்னா ஒரு புத்தகம் போட்டுட்டேன், ஒரு புத்தகம் வந்துட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்றது ஒரு ட்ரையாக இருந்தது. அதை செய்து பார்த்தேன். அதில் ஒரு 10 கதைகள் மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சேன். 20 கதைகள் நான் எழுதியிருந்தாலும் அது ஒரு 2 தொகுப்பாக கொண்டு வந்திருக்கலாம். இன்னும் அதற்குன்னு நம்ம கால நேரம் ஒதுக்கி எழுதியிருந்தால் 3 தொகுப்புகளாக கூட கொண்டு வந்திருக்கலாம். புத்தகம் என்பது என்ன, எது புத்தகமாக வர வேண்டுமோ அது மட்டும்தான் புத்தகமாக வரணும்னு நான் நினைக்கிறேன். நான் எழுதுறது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. வாசகர்களை துன்புறுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல. எது புத்தகமாக வர வேண்டுமோ அது மட்டும்தான் புத்தகமாக வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆவலாக இருந்தது. அதனால மட்டுமே தான் 10 கதைகளை செலக்ட் பண்ணேன். இன்னொன்று, எதிர் வெளியீட்டுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா மற்ற எந்த பதிப்பகத்தில் இவ்வளவு ஃப்ரீடம் ஒரு ரைட்டருக்கு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. 10 கதைகளை கொடுத்தேன், அவ்வளவுதான். அதோட நான் மறந்துட்டேன், அவங்களே என்னை மறந்துட்டாங்க. அடுத்தது புக்கு வருது, அவ்வளோதான். இந்த அணிந்துரை யார் கொடுப்பாங்க, ஒரு ஆளுமையை சந்திச்சு சொல்லுங்க, இப்படி ஒரு எழுத்தாளரினுடைய முன்னுரை இருக்கணும், அந்த மாதிரியான எந்தவித
ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் எனக்கு அவங்க கொடுக்கல. என்னுடைய சிறுகதை தொகுப்புக்கு நான் யார்கிட்டையும் போய் அணிந்துரையோ என்னுடைய புத்தகத்தை இப்படி ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னும் நான் யார்கிட்டையும் போய் நிற்கல. குறிப்பாக சொல்ல போனால் எனக்கு இலக்கிய நண்பர்கள் என்பவர்களே கிடையாது. என்னுடைய நண்பர்கள்னு இப்போ வந்து உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு அருகன்னா என்னன்னு கூட தெரியாது. இப்போ ஒரு கூட்டத்தை நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். அருகன்னா என்ன அப்படின்னா தெரியவே தெரியாது அந்த கூட்டத்துக்கு. பட் போஸ்ட் நல்லா அந்த புக்கை வச்சு கொடுத்துருவோம். அந்த கதை என்னான்னு கூட தெரியாது. இவ்வளவு நேரம் கதிர் பாரதி அவர்கள் கதையை பற்றி இவ்வளவு சொன்னாலும் அந்த கீ பாயிண்ட்டை அவர் சொல்லியிருக்கவே வேண்டாம். இதுதான் விஷயம்னு அவர் சொல்லிட்டாரு. இப்போ முழுக்க இப்போ புக்கு பயங்கரமாக சேல்ஸ் ஆகும். இந்த புக்கு 18+ கதைகள் அப்படின்னு மட்டும் ரீச் ஆயிட்டு அப்படின்னா இந்த புத்தகம் பயங்கரமாக விற்பனையாகும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய புத்தக விற்பனை என்பது இதை சார்ந்து அப்படின்னு போயிட்டு. ஸோ கமர்ஷியலி ஐ ட்ரைடு திஸ், அவ்வளோதான். பட் என்னுடைய 10 கதைகளும் அதை நோக்கி அல்ல. இதை நான் தீர்மானமாக சொல்லிக்கிறேன். இன்னொன்று, அதை நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து அனுபவித்து அவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் மகிழ்விக்கிற மாதிரி என்னுடைய எழுத்து இருந்தது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்வான தருணமாக நான் இதை பார்க்கிறேன். அடுத்தது, என்னுடைய கதைகள் வந்து அதை மட்டும் சார்ந்து அல்ல அப்படிங்கிறத நான் சொல்லணும். ஏன்னா சாரினுடைய அந்த ஸ்பீச்சினுடைய வெளிப்பாட்டினுடைய சாரம் அதிகமாக எங்கே இருந்துச்சுன்னா அதில் தான் இருந்துச்சு. ஏன்னா பெண் எழுத்தாளர், அவங்களுக்கு ஒரு ஆர்வம், அது ஒரு பெண் எழுதிட்டா அதில் ஒரு ஆர்வம். இப்போ ஒரு பத்மா பற்றி நான் அந்த கதையை எழுதியிருக்கேன், பத்மா ஒரு நாளைக்கு இப்படிப்பட்ட ஆட்களை கம்பீட் பண்ணுறா அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா அவள் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணான்றதான் மெயின். அது அங்கே அடிபட்டு போச்சு, அது அங்கே பார்க்கல. பத்மாவை பற்றி நம்ம கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் அவள் ஒரு ஆணிடம் எப்படி நடந்துக்கிட்டா அப்படிங்கிறது மட்டும்தான் அங்கே போயிருக்கு. ஒரு சின்ன குழந்தை என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி வந்தாங்க. இன்னொன்று, பெண் எழுத்தாளர்களுக்காக அவர்கள் எப்பொழுதுமே எடுக்கக்கூடிய களமான பெண் துன்புறுத்தலோ பாலியல் வன்புணர்வோ இந்த மாதிரியான சப்ஜெக்டை நான் டச் பண்ணவே இல்லை. அதனால தான் என்னுடைய கதைகளில் ஆண்கள் உங்களுக்கு தெரியவே மாட்டாங்க. ஆண் இருக்கணும்னா அவன் கொடுக்குற சித்திரவதை அங்கே இருக்கணும், அவன் எங்களை பண்ணுற டார்ச்சர் அங்கே இருக்கணும். ஆணும் இல்லை, டார்ச்சரும் இல்லை. அப்படிப்பட்ட கதைகளாகத்தான் நான் வழங்கியிருக்கேன். நேரம் முடிஞ்சிருச்சு. என்னுடைய கொடுக்க வேண்டிய முக்கியமான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன். ஏன்னா இந்த புத்தக வெளியீட்டுக்கு என்னுடைய மாமனாரை நான் அழைத்து வந்து விட்டேன். ஆனால் கதிர் பாரதி அவர்கள் மிக தெளிவாக எதையெல்லாம் சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் சொல்லிவிட்டார். அதனால இருந்தாலும் பட் எனக்கு அந்த ஃப்ரீடம், கம்ப்ளீட் ஃப்ரீடம் என்னுடைய குடும்பத்திலிருந்து எனக்கு எப்பவுமே உண்டு. இந்த மைக், இந்த ஸ்டேஜில் என்னுடைய ஸ்பீச் எப்படி இருக்குமோ அப்படி தான் என்னுடைய சாதாரண வாழ்க்கையும் இருக்கும். அதனால எனக்கு அந்த ஃப்ரீடம் எப்பவுமே உண்டு. அதனால தான் அது என்னுடைய எழுத்துலையும் வெளிப்பட்டிருக்கு. நண்பர்களுக்கும் அவையில் வீட்டிற்கும் இவ்வளவு நேரம் பணியோடு காத்திருந்த சவிதா அவர்களுக்கும் கதிர் பாரதி அவர்களுக்கும் எதிர்பதிப்பக அனுஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. காத்திருந்த அனைவருக்கும் நன்றி.